ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்றைக்கி நான் எறா தொக்கு வைக்க போகிறேன். எறா தொக்கு வைக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். வதங்குது. எறா சுத்தமாக க்ளீன் பண்ணி 1 கிலோ எறா சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வேக வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். வரேன். இப்போ இது வதங்குறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு எறா தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாதத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே தக்காளியும் போட்டு வதக்கிட போகிறேன். 4 தக்காளி அதையும் போட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூட போகிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா கிண்டி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா தூள் என்னென்னு காமிக்கிறேன். தனியாத்தூள் 2 கரண்டி, மிளகாத்தூள் 1.5 கரண்டி, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 கரண்டி, ஜீரகத்தூள் 1 கரண்டி, இவ்வளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ஒரு தலைப்பால் தேங்காய் பால் கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சிட்டு தலைப்பால் கொஞ்சம் ஊற்றிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புளி சேர்க்க தேவையில்ல, லெமன் ஒரு பாதி விட்டால் போதும். இப்போ நான் இந்த மிளகாத்தூளை போட போகிறேன். மிளகாத்தூளை கொட்டிடுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டினதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பெல்லாம் சேர்த்து தான் வதக்குனேன். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கும். தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் போடலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணி சேர்க்குறேன். தேங்காய் பால் நம்ம அப்புறமா தான் ஊற்றணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சின்ன